ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் இப்போது ரெகுலேஷன் 2025 புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்ச். இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட சிலபஸ். ஸோ இதில் மொத்தம் எத்தனை மாடல்ஸ் வந்துருக்குன்னா, இன்ட்ரடக்ஷன் டு சின்றது ஒரு மாடல், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது செகண்ட் மாடல், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது தேர்ட் மாடல், strings and pointers into the fourth model, structures and unions fifth model, files and operations into the model, standard libraries and header files. Okay, இத்தனை மாடல்ஸ் இருக்கு நமக்கு. தென் நமக்கு ரெஃபரன்சஸ்ன்றது 1 to 5. இத்தனை 5 புக்ஸ் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸஸ் வந்து ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரீமா தரீஜா புக்கை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது. அமேசானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் அதை வாங்கி பாருங்கள். ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்லாம் இதிலே கவர் ஆகும். ஓகே, இப்போது நம்ம இங்கே 1 by 1 வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த என்டையர் சிலபஸுக்கான ட்ரைனிங், டீச்சிங் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, அதை பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் இதை பார்த்தோன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளஸ்ட் வேலை இருக்க போகுது. அதே மாதிரி எக்ஸாமில் எப்படிலாம் எழுதணுன்ற சம் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறேன். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு சி. ஓகே, அதான் ஃபஸ்ட்டு சாப்டர் நமக்கு ப்ராப்ளம் சால்விங். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்லேருந்தே வரலாம். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? ஓகே, இதே மாதிரி நமக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன போட்டிருக்கு, கம்ப்யூட்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அதே எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டரை பற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்துட்டு இதுக்குள்ளே போகிறேன். எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் எடுக்க போகிறது இல்லை, இப்போ எடுக்க போகிறது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி தான். ஓகே, அதுக்கும் நான் வந்து எதை தான் ஸ்டார்டிங்கில் கொண்டு வரேன், கம்ப்யூட்டர் தான் கொண்டு வரேன். அங்கேருந்தே நம்ம போகலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர்னு கேட்டால் டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, ஏ கம்ப்யூட்டர் இஸ் அ வெரி பவர்ஃபுல் அண்ட் வெர்சடைல் மிஷின். இந்த நோட்ஸ் வந்து நான் எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. நான் எண்ட் ஆஃப் த வீடியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் தர்றேன் நான். ஸோ அந்த லிங்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் ரூம்லேயே நான் உங்களுக்கு சிலபஸ், இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அது போக வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ், இப்போ அந்த ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நான் அதில் போடுறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்துடலாம் பேக். ஓகே, a computer is a very powerful and versatile machine capable of performing large variety of tasks. ஓகே, ஒரு சிம்பிளாக என்ன சொல்லலாம், கம்ப்யூட்டர் ஒரு பவர்ஃபுல் மிஷின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொதுவாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறத மிஷின் வாங்க. அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க நம்மளும் இனிமேல் கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்ல போகிறோம்னா ஒரு மிஷின்னு சொல்ல போகிறோம். அது வந்து ஒரு பவர்ஃபுல் மிஷின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெர்சடைல் மிஷின் அப்படின்னா, வெர்சடைல் இந்த வார்த்தையை நம்ம எங்கே கேள்விப்படலாம்னா, சில இன்டர்வியூஸில் சொல்லுவாங்க, சினிமா இன்டர்வியூஸில், கமலஹாசன் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டருங்க, என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவார், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டரை பண்ணுவார். அதே தான், நீ என்ன மாதிரி டாஸ்க்கு சிஸ்டம் கிட்ட கொடுத்தினாலும் அந்த டாஸ்க்கை அந்த சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. அதான் வெர்சடைல் மிஷின் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் டாஸ்க்கை வந்து அது செஞ்சு கொடுக்கும். எட் இட் ஹேஸ் நோ இன்டெலிஜென்ஸ். அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அப்போ ஐக்யூ ஆஃப் அ கம்ப்யூட்டர் வந்து 0. சிஸ்டமுக்கு ஐக்யூவே கிடையாது. ஓகே, இந்த பாயிண்ட் கவனிங்க. A computer performs many tasks exactly in the same manner as it is told to do. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அதை எக்ஸாக்டாக நம்ம சொன்னதை அது செய்ய போகுது. ஓகே, அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வந்துருச்சு, நான் கரெக்டாக சொன்னால் கரெக்டாக செய்யும், நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அதுவும் தப்பாக தான் செய்ய போகுது. அப்போது அடுத்த பாயிண்டில், திஸ் பிளேசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த யூசர் டு இன்ஸ்ட்ரக்ட் த கம்ப்யூட்டர் இன் கரெக்ட் மேனர். அப்போது ஒரு யூஸராக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக என்கிட்ட வந்துருச்சு. நான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும், சிஸ்டம் கிட்ட கொடுக்கணும். ஓகே, a wrong or unambiguous instruction may sometimes proves disaster. ஓகே, நான் ஒரு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஒரு தெளிவில்லாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் நினைக்கிற அவுட்புட் வராது, ஏதோ தப்பான இதில் போய் அது முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஆம்பிகியஸ், ஓகே அதுக்கு இங்கே சிம்பிளாக அன்கிளியர்னு போட்டிருக்கேன். இந்த ஆம்பிகியஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்திரன் படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரஜினி,
சிட்டி அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும் சிட்டி கிட்ட, டிவியை போடு அப்படின்னா சிட்டி என்ன பண்ணிடும், டிவியை தூக்கி போட்டு உடச்சிடும். ஓகே, அப்போ அதுதான் அன்கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். டிவியை போடுன்னு சொன்னா சிஸ்டம்க்கு புரியாது. நம்ம ஹியூமன், எனக்கு இன்டெலிஜென்ட் இருக்கு, சொன்னா எனக்கு தெரியும் டிவி ஆன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த சிட்டி கிட்ட டிவியை போடுன்னு சொன்னா தூக்கி போட்டு உடச்சிருச்சு. அப்போ இட் இஸ் நாட் கிளியர். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணு, ரிமோட் எடுத்து டிவி பவர் ஆன் பண்ணு, அதுக்கடுத்து யூடியூப்ல போய் ஒரு பாட்டு ப்ளே பண்ணு, இல்ல சன் மியூசிக்ல போய் ஒரு பாட்டு ப்ளே பண்ணு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கணும். இங்க பாருங்க, அதான் இங்க சொல்றாங்க, in order to instruct a computer correctly the user must have a clear understanding of the problem to be solved. அப்போ எனக்கு as a யூசரா எனக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. ஓகே, apart from this he should be able to develop a method in form of series of sequential steps. இப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணு, ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணு, தென் ஒரு மியூசிக் சேனலுக்குள்ள போ, இல்ல யூடியூப்ல போய் ஒரு பாட்டு ப்ளே பண்ணு. இப்படி நம்ம ஒரு ஆர்டர், இதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ். இதுக்கடுத்து இதுன்னு சொல்றதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ். ஒன்ஸ் த ப்ராப்ளம் இஸ் வெல் டிஃபைன்ட் அண்ட் a method of solving it is developed, the instructing the computer to solve the problem becomes easy. அப்போ ஒரு ப்ராப்ளமை வந்து வெல் டிஃபைனா சொல்லிட்டோம். ஓகே, சொல்லிட்டோம் அப்படின்னா சிஸ்டமுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கொண்டு வரது ஈஸி. ஓகே, பிஃபோர் அட்டெம்ப்டிங் டு ரைட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி எதுக்கு எழுதுறோம், ஒரு பிரச்சனைக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அதை சால்வ் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். It is necessary to formulate or define the problem in precise manner. Okay, அப்போ ஒரு அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு கரெக்டான மேனர்ல நான் வந்து ஃபார்முலேட் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு அடுத்து இது. Once the problem is defined, the steps required to solve it must be stated in the required order. ஓகே, இதே தான் அந்த சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ்ல வருது. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது இத்தனை ஸ்டெப்ஸ், இது உங்களுக்கு புரியணுன்றக்க ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக போட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த சீக்வென்ஷியல் இந்த இது வரைக்கும் கிளியராக இருக்கணும். இந்த பிளாக்ல எழுதியிருக்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட ஃபைன் டியூன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாருமே இப்போ 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த சப்ஜெக்டை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 12th வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே டிட்டோவாக நீங்கள் வந்து ஆன்சரில் எழுதுவீங்க. கிளாஸ் டெஸ்ட்டு, எக்ஸாமில், போர்டு எக்ஸாம்ஸ்லையும் அப்படி எழுதிருப்பீங்க. பட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எந்த இடத்துலையும் இதே சென்டென்ஸ் தான் இருக்குன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. தே வில் பி செக்கிங், நீ வந்து உனக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கான்னு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்கும். ஓகே, அப்போ தான் நீ ஃபைனல் இயர் வரைக்கும் உனக்கு அந்த கான்செப்டாக படிச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. நீ வந்து உனக்கு பிடிச்ச சென்டென்ஸ், உனக்கு புரிஞ்ச சென்டென்ஸில் நீ ஆன்சர் எழுதி. அதே மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும் நீயே டிசைட் பண்ணிக்க. ஓகே, ப்ரொசீஜர், இங்கே தான் நம்ம இந்த சிலபஸோட ஃபர்ஸ்ட் இதுக்கே வர்றோம், ப்ராப்ளம் சால்விங். அப்போ நமக்கு ப்ராப்ளம் சால்விங்ன்றது என்ன, ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அது வேலையை பார்க்கும், நான் கொடுக்கலன்னா அது வேலை பார்க்காது. ஓகே, அப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ப்ரொசீஜர். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ப்ராப்ளம் சால்விங். A computer cannot solve a problem on its own. கம்ப்யூட்டர் அதனால அதுக்கு ப்ராப்ளம் அதுவாக சால்வ் பண்ண முடியாது. அதாவது ஒரு யூசர் ஹேஸ் டு ப்ரொவைட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் டு சால்வ் டு த கம்ப்யூட்டர். ஓகே, அப்போ ஒரு யூசர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். யாருக்கு? கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும். Programmer has to write down the solution to the problem in terms of simple operation. அப்போ ஒரு ப்ரோக்ராமரா நான் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன்ஸாக கொடுக்கணும். ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகிறேன், அதை சிம்பிள் ஆப்ரேஷன்ஸில் கொடுக்க போகிறேன், which the computer can understand and execute. அப்போ கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நான் ஒரு சிம்பிளானதாக நான் கொடுக்கணும். In order to solve a problem by the computer, one has to pass through certain steps. ஓகே, இங்கே இந்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளமை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், என்ன பிரச்சனை. ஓகே, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா மேலோட்டமாக அது என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, டீட்டெயிலாக அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து அனலைஸ் த ப்ராப்ளம். ப்ராப்ளமை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓ, அப்போ இப்படி பண்ணணுமா இல்லை இப்படி பண்ணணுமா, இந்த மாதிரி ப்ராப்ளமை பற்றி
ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த ப்ராப்ளம் புரிஞ்சதை வச்சு இப்போ அனலைஸ் பண்றோம். ஓ எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும் நமக்கு. ஒரு ஒரு 3 மெத்தட் கிடைக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன். 3 மெத்தடையும் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் கிடைச்சிருது. ஓகே, அதுல எந்த மெத்தட்ல போனா எனக்கு கரெக்டா இருக்கும் அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு சொல்யூஷனை ரெடி பண்ணணும். அதான் டெவலப்பிங் த சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஒன்று எழுதி வைப்பேன், இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் எழுதிட்டு அந்த சிஸ்டமுக்கு புரிஞ்ச மாதிரி என்ன பண்ணணும், கோட் எழுதணும். ஓகே, சிஸ்டம் எனக்கு ஹியூமனா நெக்ஸ்ட் இதை பண்ணு நான் எனக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எழுதுக்கலாம். அப்போ சிஸ்டமுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு கோட் எழுதணும். அந்த கோடை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான் லாஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம், அடுத்து அனலைஸ் பண்ண போறோம், அடுத்து சொல்யூஷனை டெவலப் பண்ண போறோம், அதுக்கு அடுத்து கோட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். Okay, understanding the problem. Here we try to understand the problem to be solved. Okay, we should be absolutely sure about the objective of the given problem. அப்ப நமக்கு கண்டிப்பா objective என்ன, அதோட மெயின் ஒரு மெயினான ஒரு மீனிங், மெயினான அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்ளீட் திங் எனக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஓகே, அனலைஸ் த ப்ராப்ளம் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் thoroughly the problem. ஃபுல்லா நான் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, we look different ways of solving the problem. அதான் நான் சொன்னேன், அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், அதாவது மெத்தட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒன்று பண்ணலாம், இப்படி ஒன்று பண்ணலாம். ஓகே, we look different ways of solving the problem and evaluate it. எல்லாத்தையும் நம்ம தான் எவாலுவேட் பண்ணணும். முதல் மெத்தட்ல பண்ணா எப்படி இருக்கும், ரெண்டாவதுல பண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம தான் எவாலுவேட் பண்ணணும். The idea here is to search an appropriate solution to the problem. Okay, ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கணும் அந்த 3 இதுல இருந்து. This results in a broad overview of the sequence of operation. Okay, அப்ப நான் ஒன்னு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல இப்ப எனக்கு வந்து ஒரு broad overview, இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்ப இதுல எனக்கு என்ன இருக்கணும், அதை பார்த்தா broad overview எனக்கு இருக்கணும். டெவலப்பிங் த சொல்யூஷன். இப்போ மேல ஒரு 4 மெத்தட் கிடைச்சிச்சு, அதை எடுத்து அதுல ஒன்னு சூஸ் பண்ணிருக்கோம். டெவலப்பிங் த சொல்யூஷன், த சீக்வென்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ஃப்ரம் த அனாலிசிஸ் ஸ்டேஜ். ஓகே, போன ஸ்டேஜ்ல இருந்து வருது, இஸ் எக்ஸ்பேண்டட் டு a detailed ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். அப்ப போனதுல ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிட்டோம்ல, அந்த மெத்தட்ல டீடைல்டா, அதாவது நிறைய, அங்க 4 மெத்தட் இதுல பண்ணா ஓகே, செகண்ட் மெத்தட் இப்படி இருக்கு அப்படின்னு 4 மெத்தடை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதோ ஒரு மெத்தட், எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் மெத்தட் எடுத்துக்கிறேன், அந்த மெத்தடை மட்டும் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா நான் அதுக்கு சொல்யூஷனை ரெடி பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் சொல்யூஷனை ரெடி பண்ணிட்டேன். த கன்வர்ஷன் ஆஃப் டீடைல்டு சீக்வென்ஸ் ஆஃப் ஆபரேஷன் இன்டு அ லாங்குவேஜ் தட் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ்ல நான் அதை எழுதணும். Here each step is converted to an equivalent instruction. அப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல அங்க ஒரு கோட் எழுதணும், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கோட் எழுதணும். ஓகே, அடுத்து கால்குலேட் பண்ற மாதிரி எழுதியிருக்கேன், அடிஷன் மாதிரி எழுதினா அங்க அடிஷன் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். அப்போ நான் சிம்பிளா சொன்னதை ஃபுல்லா இங்க என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா நான் அதை மாத்தி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு டெஃபினேஷன் மாதிரி எழுதிட்டு இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கங்க. ஒரு மோர் தென் 4 மார்க் டு 6 மார்க்ல வருது அப்படின்னா நீங்க ஒரு மேல போட்டிருக்கீங்களா ஒரு டெஃபினேஷன், இந்த 4 இது அந்த 4 இதையும் இந்த மாதிரி நீங்க 1 or 2 பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்க சப்ஹெட்டிங். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இவ்வளோ நேரம். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். ஓகே, ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். A problem analysis chart is a systematic and structured tool used to analyze a problem before writing an algorithm. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு அல்காரிதம் எழுத போறோம். அப்போ அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் யூஸ் ஆக போகுது. ஓகே, எதுக்கு, நல்ல அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் கிளியர்லி ஐடென்டிஃபை. ஓகே, நான் ஒரு ப்ரோக்ராமரா எனக்கு கிளியரா எதை நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன்னா, ஒரு இன்புட் என்ன, எனக்கு என்ன இன்புட் வேணும், ஓகே, அதை நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ப்ராசஸ்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், முதல் இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து என்ன அவுட்புட் வரணுன்றதும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து கண்டிஷன், இல்லைன்னா அதை கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லலாம், இல்லை ரூல்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்றது. ஓகே, அப்போ எ ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் இஸ் அ டேபுலர் ரெப்ரசன்டேஷன். நீங்க பாருங்க, இதுதான் ஒரு டேபுலர் ரெப்ரசன்டேஷன். நான் பாக்ஸ் போடாம வச்சிருக்கேன், நீங்க இந்த இன்புட்டுக்கு மேல இருந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க, இன்புட்டுக்கு கீழே ஒரு ஆரோ போட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இன்புட் என்ன, ப்ராசஸிங் என்ன, அவுட்புட் என்ன, கண்டிஷன் என்ன, இதுதான் அந்த சார்ட்.
ஓகே, அப்போ 4 இது இருக்க போது நம்ம சார்ட்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்புட், அடுத்து இருக்கிறது ப்ராசஸிங். அதுக்கு என்ன எழுதிருக்கேன்? லாஜிக்கல் ஸ்டெப்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆர் கேல்குலேஷன். சிம்பிள். ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா அங்க a plus b அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸிங் அங்க பண்ண போறோம். அப்போ இன்புட் எனக்கு வேணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அடுத்து அதை அவுட்புட் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் 2 + 2 அந்த மாதிரி a + b க்கு 2 + 2 நான் எடுத்துக்கிறேன். அப்போ 4 அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ இங்க கன்ஸ்டன்ட் கண்டிஷன்ஸ்ல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டுமே நம்பரா இருக்கணும். நம்பரா இருந்தா தான் எனக்கு வர முடியும். அப்போ இதுதான் அந்த ரூல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கண்டிஷன் கன்ஸ்டன்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், ரூல்ஸ், லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இங்க வாங்க அதே இதுக்கு போயிடலாம். இப்போ இன்புட் இருக்கு, டேட்டா நீடட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, இப்போ எனக்கு 2 நம்பர்ஸ் அடிஷன் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன டேட்டா? 2 டேட்டா வேணும். எனக்கு ஏக்கு ஒரு டேட்டா வேணும், பிக்கு ஒரு டேட்டா வேணும், 2 நம்பர் எனக்கு வேணும். ஓகே, அடுத்து ப்ராசஸிங், லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் அண்ட் கேல்குலேஷன். அப்போ எனக்கு லாஜிக்கலாக நான் யோசிச்சு நான் ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். a + b, அப்போ 2 + 2 அப்படின்ற நான் கேல்குலேஷன் இங்கே போடணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அதை கொண்டு வந்து நான் எங்கே போடணும்? ஒரு அவுட்புட்ல நான் சேவ் பண்ணணும். ரிசல்ட்ஸ் டு பி டிஸ்பிளேடு. ஓகே, டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுவேனா? கிடையாது. நான் அதை சேவ் பண்ணிட்டு வேற ஏதோ இந்த ப்ரோக்ராம், இன்னொரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அதை வேற ஏதோ இடத்துல கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அதை நான் ஸ்டோரும் பண்ணிப்பேன். ஓகே, தென் கண்டிஷன். இப்போ நான் அடிஷன்ல போகும்போது என்ன சொன்னேன்? ரெண்டுமே நம்பரா வேணும். ஓகே, இப்போ நான் s + 2 அப்படின்னு போட்டால் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ரூல்ல என்ன பண்ணணும்? ரெண்டுமே எனக்கு நம்பரா இருக்கணும். அதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ரெண்டுல எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இன்புட்ல முதல் 2 நம்பர் கொடுக்கணும். 2 நம்பர்ஸ், ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் என்ன இருக்கு? ப்ராசஸிங். கம்பேர் பண்றேன். ஓகே, ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணு. a is greater than b அப்படின்னா லார்ஜஸ்ட் ஏன்னு சொல்லிடுறேன். எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இப்போ எதுதான் லார்ஜஸ்டா இருக்கணும்? லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு b. இதுதான் ப்ராசஸிங். ஓகே, அவுட்புட் லார்ஜஸ்ட் நம்பர் டிஸ்பிளேட். இதுல எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதை டிஸ்பிளே பண்ண போகுது. இப்போ a is greater than b னா லார்ஜஸ்ட் ஏ நீங்க வரும். இல்ல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சுன்னா எல்ஸ்ல என்ன போட்டிருக்கு? லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு b ன்னு இங்க அவுட்புட்ல வரப்போகுது. ஓகே, கண்டிஷன் இதான் நான் சொன்னது. a and b should be a valid number. எனக்கு இது ரெண்டுமே நம்பரா இருக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். ஓகே, இப்போ அதுக்கு கொஞ்சம் பர்பஸ் இருக்கு. பர்பஸ் எதுக்காக இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட்? எதுக்கு? ஓகே, நம்ம ஒரு அங்க மேல என்ன பார்த்துருக்கோம்? ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 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 கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வேணுன்றதுக்காக நம்ம இதை எழுதுறோம். ஓகே, பர்பஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கிளியர்லி. அப்போ இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் எழுதுறப்ப நமக்கு என்ன வருது? இந்த ப்ராப்ளமை பற்றி ஒரு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது பிஃபோர் ரைட்டிங் அ கோட். கோட் அப்படின்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிறது கோடு கிடையாது. இனிமே அதை நம்ம ப்ரோக்ராம் எழுத போறதான் கோடு. ஓகே, டு செப்பரேட் லாஜிக் ஃப்ரம் சின்டாக்ஸ். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ரோக்ராமுக்கு சின்டாக்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இது பண்ண போறோம். ஆனா இப்போ நம்ம அந்த சின்டாக்ஸ்க்குள்ளலாம் போல, லாஜிக்ல தான் இருக்கும். அப்போ லாஜிக் எது, சின்டாக்ஸ் என்னன்றதை நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லாஜிக்ஸ். ஸோ தட் த சால்விங் த ப்ராப்ளம் பிகம் ஈஸியர். ஓகே, ஐடென்டிஃபை ஆல் நெசசரி இன்புட்ஸ், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அண்ட் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தட். ஓகே, அப்போ இந்த சார்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? என்னென்ன இன்புட் வேணும், என்னென்ன அவுட்புட் வரும், அதை என்ன பண்ணா, என்ன ப்ராசஸிங் பண்ணா வரும், என்ன கண்டிஷன் பண்ணா வரும், இது எனக்கு தெரிய போகுது. இதெல்லாம் வர்றதுனால என்ன ஆக போகுது? நான் ஃபியூச்சர்ல எரர்ஸை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் பர்பஸ் ஆஃப் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். ஓகே, அடுத்து அட்வான்டேஜஸ் என்ன சொல்லலாம்? கிளாரிட்டி. அந்த ப்ராப்ளம் பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிட போகுது. லாஜிக்கல் திங்கிங். அஸ் அ ஹியூமனா நான் நிறைய யோசிக்கலாம், லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். இப்படி அதான் இங்கே பார்த்தோம்ல நம்ம செகண்ட் இதில் அனாலிசிஸ் அப்படின்னு. அப்போது நம்ம அனாலிஸ் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளமை பற்றி அனாலிஸ் பண்ணும்போது நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம். இப்படி பண்ணால் என்ன பிரச்சனை? ஓ, இந்த பிரச்சனை வருது. ஓகே, இப்போ செகண்ட் மெத்தடில் பண்ணால் நல்லா கரெக்டாக வரும். அந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எரர் ப்ரிவென்ஷன். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா நிறைய எரர்ஸ் வரதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இதனால அடுத்து ஒரு அல்காரிதத்தோட டிசைனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சின்ன, நீட்டாக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அல்காரிதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். தென் இது கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஆயிடுச்சா? ஓகே, நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கேன். எனக்கு அடுத்து ஏதாவது திருப்பி இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது அப்படின்னா நான் இந்த இதே எடுத்து நான் கன்வெர்ட் பண்ணி. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது அல்காரிதம். ஓகே, இப்போ அல்காரிதத்தோட டெஃபினேஷன் மைட் பி, இது உங்களுக்கு ஒரு 2 மார்க்ல கூட வரலாம். A set of sequential steps usually written in ordinary language. ஓகே, செட் ஆஃப் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ்னா அடுத்தடுத்து இருக்க ஸ்டெப்ஸ். இதை தான் நம்ம அப்போதுலேருந்து பார்த்துட்டு வரோம். ஆனால் இது எந்த லாங்குவேஜில் எழுதுறாங்க? நார்மலான ஒரு ஆர்டினரி லாங்குவேஜில், அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் எழுதுறாங்க. டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் இஸ் கால்ட் அல்காரிதம். அப்போ நான் ஒரு சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸை சாதாரண மொழியில் எழுதுறேன். எதுக்கு? ஒரு ப்ராப்ளமுக்கு எழுதுறேன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எழுதுறேன். அதுதான் அல்காரிதம்.
இட் மே பி பாசிபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் மோர் தேன் ஒன் வேஸ். நம்ம போனதுலேயே பண்ணோம், நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய மெத்தட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே அல்காரிதமும் நமக்கு நிறைய அல்காரிதம் கிடைக்க போகுது. ஓகே, the choice of variety algorithm depends on the factor like reliability, accuracy and easy to modify. அப்போ நிறைய அல்காரிதம் வருது. அப்போ அதில் நான் எதை சூஸ் பண்ணணும்னா, எந்த அல்காரிதம் ரிலையபிளாக இருக்கு, எந்த அல்காரிதம் அக்யூரஸியா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு, அடுத்து எந்த அல்காரிதம் ஈஸியா இருக்கு. ஏதாவது ஈஸினா மாடிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வேற ஏதாவது ஒரு அல்காரிதம் வச்சிருக்கேன், அதே லைட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எது ஈஸியா மாடிஃபை பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். The most important factor in the choice of algorithm is the time requirement to execute it. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். The most important factor in the choice of algorithm, நம்ம ஒரு அல்காரிதத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான ஃபேக்டர் இருக்கு is the time required to execute it. எவ்வளோ நேரத்தில் அது எக்ஸிக்யூட் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஓகே, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சிங்கன்னா அது நல்ல அல்காரிதம் கிடையாது. அதான் இங்கே போட்டிருப்பாங்க. The algorithm which executed in least time, இருக்கிறதுலே கம்மியான டைம், is considered the best. அதுதான் பெஸ்டான அல்காரிதம். After writing a code in high level language with the help of, ஓகே, இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. The algorithm which is executed in least time is considered the best. அப்போ எந்த அல்காரிதம் இருக்கிறதுலே கம்மியான டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும் அதான் இருக்கிறதுல பெஸ்டான அல்காரிதம். ஓகே, இப்போ அல்காரிதம் டெவலப்மெண்ட். ஒரு அல்காரிதத்தை டெவலப் பண்ண போறோம். an algorithm can be defined as a complete unambiguous. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்ல ஆம்பிகியஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அந்த சிட்டியை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகே, அன்கிளியர் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி இருப்போம். அன்கிளியர், இது ஆம்பிகியஸ்க்கு அன்கிளியர்னு போட்டிருக்கேன். அப்போ அன்ஆம்பிகியஸ்னா அதோட ஆப்போசிட் மீனிங் clear, a complete clear. ஓகே, அப்போ கிளியரான ஒரு இது. தென் ஃபைனைட் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். நான் வந்து இத்தனை ஸ்டெப்னு சொன்னா அத்தனை ஸ்டெப்ல எனக்கு அது முடியணும். இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைனைட் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிடணும். ஓகே, an algorithm can be defined as a complete unambiguous, கம்ப்ளீட்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும், இத்தனை தான் ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபைனைட்னா இத்தனை ஒரு லிமிட் இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் ஃபார் சால்விங் எ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஓகே, இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்புட். ஓகே, ஃபார் an algorithm there are quantities to be supplied called input. ஓகே, அப்போ ஒரு அல்காரிதம் நம்ம இன்புட் ஒன்று கொடுக்கணும். ஓகே, அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன இன்புட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். The input is to be identified first for any specific problem. First நம்ம என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன கொடுக்கணும், அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அவுட்புட். என்ன இன்புட் கொடுக்குறோம்னு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி என்ன அவுட்புட் வரணும், அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். For an algorithm, at least one quantity is produced for any specific problem. அதாவது ஒரு சொல்யூஷனாவது அதுக்கு நம்ம கிடைச்சிருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங் ஆப்பரேஷன். ஓகே, நம்ம ஒரு இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். அப்போ அந்த ப்ராசஸிங் ஆப்ரேஷனையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம். ஆல் த கேல்குலேஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம்ட் இன் ஆர்டர் டு லீட் த அவுட்புட். ஓகே, இங்கே தான் கேல்குலேஷன்ஸ், அதாவது ப்ராசஸிங் நடக்கும். தென் ப்ராசஸ் டிஃபனைட்னஸ். இங்கே பாருங்களேன், ப்ராசஸ் டிஃபனைட்னஸ். அப்படி அடுத்ததுல ப்ராசஸ் ஃபிட்னஸ், அப்படியே பின்னாடி இருக்க வார்த்தை மட்டும் வருது. ப்ராப்ளம் ஃபைனைட்னஸ். ஃபர்ஸ்ட் டிஃபனைட்னஸ், அடுத்து ப்ராசஸ் ஃபைனைட்னஸ். ஓகே, டிஃபனைட்னஸ் என்னன்னு பார்த்தலாம். The instructions in the algorithm must be clear. ஓகே, கிளியரா இருக்கணும். and there should not be any ambiguity. அதுல எந்த குழப்பங்களும், எந்த நம்ம அந்த சிட்டி கதையை திருப்பி வரலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் டிஃபனைட்னஸ்ன்றாங்க. ஓகே, அடுத்து ப்ராசஸ் ஃபைனைட்னஸ். இஃப் யூ கோ த்ரூ an algorithm, then for all the cases the algorithm should terminate after a finite number of steps. அப்போ ஃபைனைட்னஸ் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா எனக்கு 5 ஸ்டெப்ல முடியணும். அதான் இங்க என்ன சொல்றாங்க, டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் ஸ்டெப்ஸ். எனக்கு அதோட முடிஞ்சிடணும், அது பாட்டுக்கு எனக்கு போயிட்டே இருக்க கூடாது. இதை தான் என்ன சொல்றாங்க, ஃபைனைட்னஸ். அடுத்து ப்ராசஸ் எஃபெக்டிவ்னஸ். த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த அல்காரிதம் மஸ்ட் பி சஃபிஷியன்ட் பேசிக் அண்ட் ப்ராக்டிஸ். தே கேன் பி கேரிட் அவுட் ஈஸிலி. எஃபெக்டிவா இருக்கணும் நம்மளோட அல்காரிதம். எப்படி இருக்கணும், அதை எஃபெக்டிவ் ப்ராசஸிங்கே எஃபெக்டிவா பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 2 மார்க்காக மட்டும் கேட்குறாங்கன்னா அல்காரிதம் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த 6 பாயிண்ட் எழுதி உள்ள ஒரு இதை எழுதிக்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆன் அல்காரிதம். இப்போ நம்ம மேலே பார்த்தா அதுதான் ஃபைனைட்னஸ், டிஃபனைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், ஜென்ராலிட்டி அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஃபைனைட்னஸ் நம்ம இங்கே பார்த்துட்டோம்.
இத்தனை ஸ்டெப்ஸில் அது முடியணும் அப்படின்றது. டிஃபனைட்னஸ்ன்றது மேலே கிளியராக இருக்கணும் எனக்கு. ஓகே, எஃபெக்டிவ்னஸ்னால் அந்த அந்த அல்காரிதம் எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகே, தென் ஜென்ரலிட்டி, அல்காரிதம் மஸ்ட் பி கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப், அதுலேயே அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதான் ஜென்ரலிட்டி. இன்புட் அண்ட் அவுட்புட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு அல்காரிதம் பார்க்குறோம். அல்காரிதம் ஃபார் ஃபைண்டிங் த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? 3 நம்பரை கொடுத்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் 1, ரீட் த நம்பர். என்னென்ன நம்பர்? ஏபிசின்னு எடுத்துக்கலாம். 3 வேல்யூவை நான் வந்து ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து கம்ப்யூட் த சம் ஆஃப் ஏபிசி. சம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். எதை ஆட் பண்ணுறேன்? ஏபிசி. இந்த 3 ஆட் பண்ணுறது எனக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஒன், டிவைட் த சம் பை 3. அந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல சம், இதை 3 ஆட் பண்ணது, அதை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, டிவைட் பண்ணியாச்சு. அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் த ரிசல்ட் இன் வேரியபிள் டி. அதான் ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த், பிரிண்ட் த வேல்யூ. நம்ம டியில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஆன்சரை, அதை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து எண்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு பண்ணுறோம். மொதல் 3 நம்பரை வாங்குகிறோம், 3 நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணி வச்சிருக்க வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், வர்ற ஆன்சரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எதில்? ஒரு வேரியபிள் டியில். வேரியபிள்னா என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். டீன்றதில் சேவ் பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3 ஏபிசி நம்பர்ஸை சேவ் டிவைட் பண்ணிவிட்டு இந்த டியில் போட்டுருங்க. பிரிண்ட் த வேல்யூ, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரோக்ராமை முடிக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். ரைட் அண்ட் அல்காரிதம் டு கால்குலேட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூசிங் த ஃபார்முலா. ஒன்றும் இதெல்லாம் நான் வெளியே இருந்தெல்லாம் எடுக்கல, சார்ஜிபிட்டியில் போட்டு தான் எடுத்திருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகே, இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். Pனா பிரின்சிபல் அமௌண்ட், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, ரீட் த 3 இன்புட் குவான்டிட்டிஸ். எதை வாங்கணும்? PNR நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க PNR டிவைடட் பை 100. ஓகே, பிரிண்ட். எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டாப். ஓகே, இதான் சிம்பிளான ஒரு அல்காரிதம். நெக்ஸ்ட், குவாலிட்டிஸ் ஆஃப் குட் அல்காரிதம். ஒரு குட் அல்காரிதம் எப்படி, என்னென்ன குவாலிட்டிஸ் அதுக்கு இருக்கணும்னா, கம்மியான டைமில் முடியணும், மெமரி கம்மியான மெமரி அது யூஸ் பண்ணிருக்கணும், அக்யூரசி 2 + 2 = 4ன்னு சொல்லணும், 3.9ன்னு சொல்லக்கூடாது. சீக்வன்ஸ், இங்கே நம்ம பார்த்தோம்ல இந்த ஆர்டர், இதான் சீக்வன்ஸ். 1 by 1 by 1. ஃபர்ஸ்ட் 3 வேல்யூவை வாங்கு. ஓகே, அடுத்து வந்து கால்குலேட் பண்ணு, அடுத்து அதை சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணு, இந்த மாதிரி சொல்லணும். இதான் சீக்வன்ஸ். ஜென்ரலிட்டி, அது இங்கே நம்ம மேலே பார்த்தோம்ல, அது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளோ சார்ட், சூடோ கோட் பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூமோட இதை ஷேர் பண்ணுறேன். ஜாயின் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் அது இது ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இப்போ நான் PDF வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த PDFஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் நோட்ஸ் எடுக்கிறத வச்சு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு செமஸ்டருக்கு இது மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.